ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வெல்கம் டு சக்தி டெய்லரிங் சேனல், சக்தி டெய்லரிங் ஹவுஸ். ஓகேங்களா? இன்றைக்கி நம்ம வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஒரு பாட் நெக் ப்ளவுஸ். பாட் நெக் ப்ளவுஸ்னால் சாதாரணமாக பிகினர்ஸ் பூராமே ஒரு லைனிங் ப்ளவுஸு, ரவுண்ட் கழுத்து ப்ளவுஸு அந்த மாதிரியே கட் பண்ணி பழகியிருப்பீங்க. இன்றைக்கி கொஞ்சம் வித்தியாசமாக ஒரு பாட் நெக்கில் ஒரு டிசைன் வச்சு, டிசைன்னா தைக்கிறது எப்படி கட் பண்ணலாம், மெத்தட் எப்படி அப்படின்றதுக்கான வீடியோவும் அதை அப்படியே ஸ்டிச் பண்ணி லைட்டாக உங்களுக்கு காமிக்க போகிறேன். அதுக்கான வீடியோ தான் இந்த வீடியோ. பாருங்கள். இப்போது நம்ம நெக்னோட அகலம் பார்த்திங்கன்னா ப்ளவுஸுக்கு 2.25, ஷோல்டர்னோட அகலம் 3. ஓகேங்களா? கழுத்தினோட உயரம் பார்த்திங்கன்னா 8.5 இன்ச்சில் நீங்கள் ஒரு பாக்ஸ் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இந்த மாதிரி பாக்ஸ் போட்டுக்கோங்க. போட்டுட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, இதில் நம்ம பாட் நெக் கொண்டு வரணும். எப்படி கொண்டுட்டு வரணும் அப்படிங்கும்போது, இப்படியே மேலே 1 இன்ச் வரைக்குமே இப்படி நேராக இருக்கட்டும். அப்புறம் ஒரு 3-4 இன்ச்சுக்கு கீழே இப்படி லைட்டாக கொண்டு வாங்க. ஓகேங்களா? அதே மாதிரி இங்கே வந்து கீழே வர வர இந்த இடத்துல இந்த கழுத்துக்கு வெளியில் கொண்டு வாங்க லைட்டாக. உங்களோட கஸ்டமர் எவ்வளவு அகலம் போடுவாங்களோ அதை பொறுத்து லைட்டாக கொண்டுட்டு வந்து இங்கே பாருங்கள். இப்போது இதை நல்லா இப்படி பெண்டு பண்ணியும் கொண்டு வரலாம், கம்மியாக பெண்ட் பண்ணியும் கொண்டு வரலாம். இவ்வளோ தான் பாட் நெக்கான கட்டிங். இந்த கட்டத்துக்கு வெளியில் இங்கே கொஞ்சம் 1/2 இன்ச்சு 3/4 இன்ச்சு வெளியில் வரணும். இந்த கட்டத்துக்கு உள்ளுக்குள்ளே ஒரு 1/2 இன்ச்சு இந்த இடத்துல உள்ளே வரணும். அப்புறம் ஸ்ட்ரைட்டாக வரணும். இதுதான் பாட் நெக்கான கட்டிங். ஓகேங்களா? இப்போ நம்ம ஒரு பாட் நெக் ப்ளவுஸை ஆல்ரெடி நம்ம கட் பண்ணி இங்கே பாருங்கள் வச்சுருக்கேன் ரெடியாக. இந்த பாட் நெக் ப்ளவுஸு கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை எப்படி சிம்பிளாக நம்ம ஸ்டிச் பண்ணலாம் அப்படின்றது. இது கேன்வாஸ் இல்லாமல் நம்ம ஸ்டிச் பண்ணலாம், கேன்வாஸ் வச்சும் ஸ்டிச் பண்ணலாம். இது வந்து நான் ரொம்ப சிம்பிளாக கேன்வாஸ் இல்லாமல் உங்களுக்கு நான் ஸ்டிச் பண்ணுறதுக்கான மெத்தடு இப்போ சொல்லித்தரேன். கேன்வாஸ் வச்சு பண்ணலாம், அதுவும் பண்ணலாம். இது ஈஸியாக தைச்சு திருப்புற மாதிரியான ஒரு டிசைன். உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். பிகினர்ஸ்க்கு நீங்கள் ஈஸியாக கற்றுக்கலாம். இங்கே பார்த்துக்கோங்க. பாட் நெக்கை எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு கரெக்டாக வச்சுக்கோங்க. நெக்கு வெட்டி இருக்கிற இடத்துல வச்சு அப்படியே அந்த வளைவுகள் எப்படி இருக்குதோ அந்த மாதிரி தைச்சிட்டு வாங்க. கரெக்டாக அந்த வளைவுகளுக்கு நேராக இப்படியே கொடுத்துவாங்க. அப்படியே அந்த வளைவுகள் மாதிரியே அந்த லைனிங்கை கொண்டுட்டு வரணும். நீங்கள் இழுத்து பிடிச்சி தைக்காதீங்க, லூஸ் கொடுத்தும் தைக்காதீங்க. இந்த மாதிரி நம்ம கட் பண்ணியிருக்கிற அளவுகள் வந்து கரெக்டாக வரணும். இப்போ நம்ம ஒரு லைனு கம்ப்ளீட்டாக தைச்சாச்சு. இந்த வளைவுகள் இருக்கிற இடத்துல இந்த மாதிரி கட் கொடுங்க லைட்டாக. கொடுத்துட்டு அப்படியே இதை உள்பக்கமாக திருப்பி விடுங்க. இப்படி உள்பக்கமாக திருப்பி நல்லா இந்த துணியை உள்ளே கொடுத்து, லைனிங் துணி நல்லா உள்ளே போயிடணும். அந்த வளைவுகளுக்கு தகுந்த மாதிரி திருப்பி எடுத்துகிட்டு வாங்க. அப்படியே திருப்பி எடுத்து ஒரு படிமான தையல் போடுவோம் நம்ம. இது வந்து எப்போவுமே ரவுண்ட் கழுத்தே போட்டுட்ருக்கிற தைச்சிட்ருக்கேன் அப்படிங்கும்போது இது கொஞ்சம் வித்தியாசமாக லைட்டாக வேறு மாதிரி இருக்கும். இந்த நெக்கு போடும்போது கழுத்துலையும் நல்ல ஒரு அழகான ஒரு தோற்றம் கொடுக்கும். தைக்கிறதுக்கும் கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். இதனோட கட்டிங் மெத்தட் மட்டும் நீங்கள் கொஞ்சம் பழகிக்கிட்டிங்கன்னா போதும். ஆனாலும் இன்னொரு கட்டிங் வீடியோ கூட பாட் நெக் கட்டிங் அப்படின்னு நம்மளோட பிளேலிஸ்ட்டில் ப்ளவுஸ் கட்டிங் பிளேலிஸ்ட் இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா பாட் நெக் தனியாக கட் பண்ணுறது எப்படி அப்படின்ற வீடியோவும் கூட நம்மளோட பிளேலிஸ்ட் இருக்கும். நீங்கள் அதையும் கூட பார்த்தீங்கன்னாலும் இந்த ப்ளவுஸ் கட் பண்ணுறது ஈஸியாக கட் பண்ணிக்கலாம். தைக்கிறது இப்போ நான் சொல்லி கொடுத்துட்ருக்கேன் உங்களுக்கு. இவ்வளோதான். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கிறவங்க ப்ளீஸ், உங்களுக்கு இந்த வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் மோஸ்ட்லி என்னோடய சேனலில் பிகினர்ஸ்க்கு தான் நிறைய ஐடியாஸ், நிறைய டிப்ஸு இந்த மாதிரி கொடுத்துட்ருக்கேன்.
சரிங்களா? புதுசாக தையல் கிளாஸ் போயிட்டுருக்கிறவங்க, வீட்டில் கொஞ்சம் தைச்சிட்ருக்கிறவங்க, அவங்களுக்கான எல்லா விதமான கட்டிங் வீடியோ, ஸ்டிச்சிங் வீடியோ எல்லாமே நம்மளோட சேனலில் இருக்குது. கண்டிப்பாக பாருங்கள். இப்போது இப்படியே லைட்டாக தைச்சிட்டு வந்தாச்சு. நம்ம இதுலேயே இப்போது ஒரு லேஸ் கொடுத்து இதை நம்ம இன்னும் கொஞ்சம் டெக்கரேட் பண்ணலாம். இப்போ நம்ம பாட் நெக்கை அழகாக தைச்சி முடிச்சுருக்கோம். இதுலேயே நம்ம லேஸ் கொடுக்கலாம், வேறு பைப்பிங் கொடுக்குறதா இருந்தாலும் கொடுக்கலாம். இதுக்கு நான் கொடுக்க போகிறது லேஸ் தான் கொடுக்க போகிறேன், ஒரு கோல்டு கலர் லேஸு. இந்த மாதிரி ப்ளவுஸ்க்கு லேஸ் கொடுத்தா இன்னும் கொஞ்சம் தூக்கலாக கொடுக்கும். ஆல்ரெடி இதில் டிசைன்ஸ் இருக்குது அப்படின்றதுனால நீங்கள் வந்துட்டு லேஸ் கொடுங்க. இப்போ இந்த நெக்கு எப்படி தைக்கிறது அப்படின்றத நீங்கள் கரெக்டாக பார்த்துட்டீங்க. இந்த லேஸை நம்ம எப்படி லைனாக இழுத்து பிடிக்காமல் கொண்டுட்டு வரணும், அழகாக அந்த வளைவுகளில் சுருக்காக வராமல் கொண்டுட்டு வர்றது எப்படி அப்படின்றதையும் நான் இப்போ உங்களுக்கு தைச்சு காமிக்கிறேன். ஏன்னா நீங்கள் இழுத்து பிடிச்சி ஒரு மாதிரி சுருக்காக புதுசாக லேஸ் தைக்கிறவங்க எல்லாருமே தைச்சு முடிக்கும்போது பார்த்தீங்கன்னா சுருக்காக வந்துடும். அந்த மாதிரி இல்லாமல் நல்லா நீட்டாக வர்ற மாதிரி ஒரு ஸ்டிச்சிங் இப்போ நான் உங்களுக்கு காமிக்கிறேன். என்ன இப்போ நான் நூல் மாற்றிட்டு இருக்கேன். லேஸ் கலரில் நூல் போட்டால் தான் நூல் வந்து கரெக்டாக இருக்கும். நீங்கள் அதே கலரில் நூல் போட்டு தைச்சிங்கன்னா கண்டிப்பாக சரியாக வராது. அதனால் இப்போ நான் வேறு லேஸ் கலரில் நூல் போட்டாச்சு. இப்போ எடுத்துக்கிட்டேன், லேஸ் எடுத்துட்டு பாருங்கள், இப்படி இங்கே வைங்க. ஸ்டார்டிங் இங்கே வச்சு ஸ்டார்ட் பண்ணுங்கள். வச்சுட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள். அப்படியே இந்த ஓரத்துலேயே கொண்டுட்டு வாங்க. தையலை நல்லா ப்ளவுஸ்னோட எஜ்ஜிலேயே வச்சுட்டு வாங்க. அப்படியே இந்த வளைவுகள் இருக்கிற இடத்துல லேசாக அப்படியே லைட்டாக வளைச்சி கொடுங்க. இழுத்து பிடிச்சிடாதீங்க. இழுத்து பிடிச்சிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு சுருக்காக விழ ஆரம்பிக்கும். இழுத்து பிடிக்காமல் அப்படியே அந்த வளைவுகள் இருக்கிற இடத்துல லேசாக வளைச்சி கொடுங்க. அப்படியே மெதுவாக வளைவுகள் இருக்கிற இடத்துல வளைச்சி கொடுத்து லேசை வந்து லூஸாக விட்டே அப்படியே தேய்ங்க. அப்போ தான் வந்துட்டு இந்த வளைவுகள் வளைஞ்சு கொடுக்கும். இல்லைன்னா ஒரு மாதிரி சுருக்காக வந்துடும். பார்க்க உங்களுக்கு நீட்டாக இருக்காது. ஓகேங்களா? இப்போ நம்ம லேஸ்னோட ஒரு பகுதி ஸ்டிச் பண்ணியாச்சு. இப்போ பாருங்கள், இந்த நெக் பேட்டர்ன் வந்து உங்களுக்கு நம்ம இன்னொரு இந்த பக்கமும் நம்ம லேஸ்னோட தையலை போடணும். அப்போ தான் போடும்போது தான் இது பார்க்குறதுக்கு நல்லா அழகான ஒரு ஃபினிஷிங் கொடுக்கும். நீங்கள் பாருங்கள், இப்போ இந்த நெக் வந்துட்டு உங்களுக்கு எவ்வளோ அழகாக நல்லா இதை நம்ம ஒரு தடவை அயன் பண்ணணும். இன்னும் நீட்டாக எவ்வளோ நல்லா வந்திருக்கு பாருங்கள். இந்த இடமே இன்னும் நல்லா அகலமாக போடுறவங்கன்னா நம்ம இன்னும் கொஞ்சம் அகலமாக கூட இதை கொண்டுட்டு வரலாம். இது அகலம் கம்மியாக போடுறவங்கிறதுனால இந்த மாதிரி கொடுத்துருக்கோம். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? உங்களுக்கு இப்போ ஈஸியாக பாட் நெக் தைச்சு ஒரு லேஸ் கொடுக்கறது எப்படி அப்படின்றது உங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சிருக்கும். இதுலேயே நம்ம இன்னொரு லைன் லேஸ் வச்சாலும் இன்னமும் கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்கும். இப்படி நீங்கள் பாருங்க, அது நம்மளோட ஐடியாஸ் பொறுத்து தான் இருக்குது. இப்படியே இன்னொரு லைன் லேஸும் கொடுக்கலாம். ஆனால் இதுக்கு இவங்க ஒரு லைன் போதும்னு சொல்லியிருக்கிறதுனால நாங்கள் ஒரு லைனோட நிறுத்த போகிறோம். இதே மாதிரி நீங்களும் ஸ்டிச் பண்ணி பழகுங்க, நல்லா இருக்கும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இந்த வீடியோ பார்த்தா எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி. தேங்க்யூ.